ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பொறுமையின் பலன். ஒரு அழகான கிராமத்துல கார்த்திக் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தானா. அவன் ரொம்ப புத்திசாலியான், பாடங்கள் படிக்கிறதுல ரொம்ப திறமைசாலியான். ஆனா அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சான். அவனுக்கு பொறுமையே இல்லையா. எல்லா விஷயமும் அவனுக்கு உடனே சீக்கிரமா நடந்துடணும்னு நினைப்பான். என்ன கேட்டாலும் அது உடனே கிடைச்சிடணும் அப்படின்னு நினைப்பான். கிடைக்கலன்னா அவனுக்கு ரொம்ப கோவம். ஒரு நாள் பள்ளியில ஆசிரியர் எல்லா குழந்தைங்களையும் உட்கார வச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதையா கொடுத்தாங்களாம். அந்த விதைய உங்க வீட்டுல தோட்டத்துல கொண்டு போய் நட்டு வச்சு தண்ணி ஊற்றி அதை வளர்க்கணும். அது 1 மாசம் கழிச்சு அதுல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, அதுல என்ன மாற்றம் நடந்ததுன்ட்டு நீங்க என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட கார்த்திக், அச்சிச்சோ 1 மாசமா, ரொம்ப நாளாச்சே 1 மாசம்ன்றது அப்படின்னு நினைச்சான். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதும் கார்த்திக் அந்த விதைய மண்ணில் நட்டு தண்ணி ஊத்துனானா. அடுத்த நாள் காலையில கடகடன் ஏஞ்சி வந்து அதுல செடி ஏதாவது முளைச்சிருக்கான்னு வந்து பார்த்தானா. அது எப்படி குட்டீஸ், நாள் சாயந்தரம் வச்சது மறுநாள் காலையிலேயே முளைச்சிருமா? முளைக்காதுல்ல. அதுல ஒண்ணுமே முளைக்கலையாம். 2 நாள் ஆச்சா, 5 நாள் ஆச்சா, 7 நாள் ஆச்சா, தினமும் பார்த்து எந்த மாற்றமும் இல்லைன்னொன்னே உனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். சே, இந்த விதையே சரியில்லை, இதுல இருந்து எதுவும் வராது அப்படின்னு சொன்னானோ. அதை பார்த்து அவங்க அம்மா அவன்கிட்ட போய், தம்பி அப்படிலாம் இல்லை, எல்லா விஷயத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் தேவை, நேரம் வர வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா அவன் காதலே வாங்கிக்கலையாம். அவன் பாட்டுன்னு போயிட்டானோ. அடுத்த நாள் காலையில பள்ளிக்கு போனோடனே ஆசிரியர் கேட்டாங்க, யாருக்காவது செடி முளைச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 2-3 பசங்க மட்டும் கையை தூக்கி எனக்கு முளைச்சதுன்னு சொன்னாங்க. உடனே கார்த்திக்கு ரொம்ப சோகமா தலை குனிஞ்சு உட்காந்துருந்தாங்க. அப்போ ஆசிரியர் அவனை பார்த்து, விதை நட்ட உடனே மரமா வளராது தம்பி, பொறுமையா இருந்தாதான் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு மெதுவா சொன்னாங்க. அந்த வார்த்தை கார்த்திகோட மனசுல ஆழமா பதிஞ்சுதான். அன்னையில இருந்து கார்த்திக் தன்னோட பழக்கத்தை மாற்றி கொண்டானா. இனி கோவப்படாம தினமும் அமைதியா செடிக்கு தண்ணி ஊத்தணும், நான் காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனசுக்குள்ள முடிவு பண்ணி இருந்தானோ. தினமும் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு அதை பத்திரமா பார்த்துக்கிட்டானா. ஒரு நாள் காலையில அவன் செடிக்கு தண்ணி ஊத்தலான்னு வந்தப்போ குட்டிய முளை வந்ததை அவன் பார்த்தானா. பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். அவன் அம்மாவை கூட்டிட்டு வந்து காமிச்சானோ. அம்மா, இங்க பாருங்கம்மா, குட்டிய முளை வந்திருக்கு, செடி வளருதுமா அப்படின்னு சொன்னானா. அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டானா. தினமும் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி வளர்க்க ஆரம்பிச்சானோ. அதுவும் நல்லா வளர்ந்து கொஞ்சமா பெருசாச்சான். 1 மாசம் பள்ளி ஆசிரியர் குழந்தைங்க கிட்ட இந்த அனுபவத்துல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு கார்த்திக் எழுந்து நின்று, பொறுமையா இல்லைன்னா எதுவுமே நடக்காது டீச்சர், அமைதியா பொறுமையா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொன்னானோ. ஆசிரியரும் நண்பரும் அவனை பார்த்து மிகவும் மகிழ்ந்தாங்க. அன்னையிலேருந்து கார்த்திக் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சான். நல்ல குணங்களும் அவன் வளர்த்து கொண்டானான். படிப்புலையோ நண்பர்கள்ட்டையோ அவன் அமைதியா நடந்து கொள்ள ஆரம்பிச்சானோ. அவன் வாழ்க்கையில இந்த மாற்றம் பெரிய முன்னேற்றமாச்சான். இதுல இருந்து என்ன தெரியுது குட்டீஸ், நம்ம பொறுமையா இருக்க கத்துக்கணும். பொறுமையா இருந்தா நல்ல குணங்கள்லாம் கண்டிப்பா கிடைக்கும். சரிதானா குட்டீஸ்? அம்மா அப்பா கிட்ட
இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும்னு கேட்குறதெல்லாம் ஓகே தான். ஆனால் அடம் பிடிக்கக்கூடாது. அவங்க வாங்கி தர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வாங்கிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? தேங்க்யூ. பாய்.